நள்ளிரவு 2 மணி கடந்தும் தமது வேலைகளை செய்து வரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொதுமக்களுக்கு அடுத்த இன்ப அதிர்ச்சி ஒன்றை கொடுத்துள்ளார். அதாவது, நோயாளிகளை கடிந்து பேசும் தாதியர்கள் மற்றும் வைத்தியர்கள், பாடசாலை நேரங்களில் தனியார் நிறுவனங்களில் வகுப்பெடுக்கும் பாடசாலை ஆசிரியர்கள், கடமை நேரத்தில் தனியார் வைத்தியசாலையில் பிழைப்பு நடத்துகின்ற வைத்தியர்கள், அரச அலுவலகங்களில் 30 நிமிடத்துக்கு மேலாக சேவையை வழங்காமல் தேவையற்ற இழுத்தடிப்பு செய்யும் அரச சேவையாளர்கள், அதேபோன்று சட்டத்துக்கும் சிஸ்டத்திற்கும் புறம்பாக அடிமட்ட உத்தியோகத்தர்களை பழிவாங்கும் மேலதிகாரிகள், அரசு அலுவலகங்களில் கடமையை செய்யாமல் மக்களை அலக்களிக்கும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள், கட்டுப்பாட்டு விலையை கடந்து பொருட்களை விற்கும் கடைக்காரர்கள், அரசு பேருந்தில் பயணச்சீட்டு வழங்காமல் காசை வாங்குகின்ற நடத்துனர்கள், சேவை பெறுநர்களை ஒருமையில் மரியாதை குறைவாக நடத்தும் அதிகாரிகள், அலுவலகம் ஒன்றில் இருந்து அல்லது பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் கடிதங்களுக்கு 14 நாட்களுக்குள் பதிலளிக்காத உத்தியோகத்தர்கள், இவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுவரை காலமாக சிறிய தவறுகள் என்று கருதப்பட்ட இந்த தவறுகள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுமாயின் 48 மணி நேரத்துக்குள் தகுந்த தண்டனை வழங்கப்படும் என ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனால் கடந்த ஒரு வாரமாக மேற்குறித்த சேவைகள் சிறப்பாக இடம்பெற்று வருவதாகவும்